இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையினிடத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களை குறித்து நீங்க கிடையாது, உங்களை குறித்து உங்க குடும்பத்தினுடைய மட்டும் கிடையாது, உங்களை குறித்து புறஜாதிகள் உங்களை இன்னைக்கு திட்டுறாங்கல்ல, இன்னைக்கு உங்களை அவமானமா பேசுறாங்கல்ல, இன்னைக்கு உங்களை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு நாள் என்ன சொல்லுவாங்களாமா, ஆண்டவர் இவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், இவங்க ஆராதிச்ச ஆண்டவர் இவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், இவங்க பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே? இது கண்டிப்பாக நடக்கும். உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கட்டும், உங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு இந்த வியாதி சுகமாகும், நீங்கள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை டோட்டலா மாத்துவாரு, உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மை வரும். இன்னைக்கு பேசுறாங்க பாருங்களேன், உன் தேவன் எங்கே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் எங்கே, இப்படி கர்த்தரை தேடி போய் தானே நீ இப்படி ஆன, ஆண்டவரை தேடி போனதுல இருந்து உனக்கு நல்லது நடக்குதா, இந்த பைபிளை தூக்குனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க, இப்படியெல்லாம் கேட்ட நிறைய பேர், நீங்கள் நிறைய பேர் இதில் ரொம்ப வருத்தப்படலாம். பாச இந்த அளவுக்கு கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்களா, இவன்லாம் என்ன இப்படி கேட்குறானே, இந்த ரட்சிக்கப்படாத மனுஷன்லாம் இப்படி என்ன கேட்குறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு உங்கள் குடும்பம் பேசும், உங்கள் சொந்தக்காரங்க பேசுவாங்க, தேவனை அறியாத புறஜாதிகள் கண்டிப்பா பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இவனால அல்ல, இவனுடைய படிப்பினால அல்ல, இவனுடைய வருமானத்தினால அல்ல, இவனுடைய பின்னணி ஒன்றும் இல்லை, இவங்க அம்மா அப்பாலாம் ஒன்றும் கிடையாது, இவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா இவன் ஆராதிக்கிற கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமேன். அந்த நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும் போது வேதத்தில் மனிதர்களால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற 3 விதமான கனத்தை குறித்து நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, மக்கள் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள், இனி எதிர்த்த ஜனங்கள் சில தேவ பிள்ளைகளை பார்த்து சில வேர்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டா இருக்கும். நான் நம்புறேன் அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் நடத்த போறார். அதுல நம்பர் 1, முதலாவதாக ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை பகைத்து அவனை வெறுத்து எங்களை விட்டு நீ ஓடிரு, எங்க கூட நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேராரூர் மேய்ப்பர் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனோட சண்டை போட்டாங்க. அங்க சண்டை போட்டவங்க எல்லாரும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்கள். இவனை என்ன சொன்னாங்கன்னா, நீ ஓடிரு, நீ எங்க கூட இருக்க கூடாது, இதுல உனக்கு ஒரு சொத்தும் இல்லை, இதுல உனக்கு ஒரு இடமும் இல்லைன்னு அவனை துரத்துனாங்க. ஆனா ஆண்டவர் ரகபோத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்த உடனே அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க,